Hello guys, welcome back to our channel Divasi Magic. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஹாய், நான் பிரியங்கா. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹூ டசன்ட் லைக் பிரியாணி? இல்லை எல்லாருக்குமே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டெய்லி பிரியாணி கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ அப்படி ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டு மேக் இட் மோர் ஸ்பெஷல் நம்ம வந்துட்டு இது ஒரு நாட்டுக்கோழி வச்சு செய்ய போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா உங்களை ரீச் ஆகும். விதவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வீட்டிலே தான் அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு மிளகு 1 டீஸ்பூன், கிராம்பு 4 நம்பர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2லேருந்து 4. எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். கல்பாசி 1 டீஸ்பூன், பட்டை 3 இன்ச்சஸ், அடுத்து ஸ்டார் அனீஸ் ஒரு 2 நம்பர் போல் எடுத்துக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான திங்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் நான் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளி 2 இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தயிர் 1/2 கப், 1 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை ஒரு 2 எடுத்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூனே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ அரிசிக்கு அட்லீஸ்ட் 1/2 கிலோ சிக்கனாச்சும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 லெமனோட லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெய் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலை ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கப், புதினா இலை அதே மாதிரி ஒரு கை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்து அரிசி 1/2 கிலோ. அடுத்து எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம், வெறும் கடாயில் மட்டும் நம்ம இது எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பைசஸ்லாம் கருக்கிடும். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வாசனை வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி. அடுத்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி இந்த பிரியாணியை செய்ய போகிறேன். அதனால் என்னோடய ப்ரெஷர் குக்கர் எடுத்து நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் உள்ளே சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரிஞ்சி இலையும் உள்ளே சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலையை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் உள்ளே சேர்த்துடலாம். எனக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்றதுனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கே நம்ம வெங்காயத்தை எவ்வளோ வதக்குறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஸ்லோவாக 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். வதங்கி இப்படி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் ஆகும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸும் உள்ளே சேர்த்துடலாம்.
அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு கை ஃபுல்லாக புதினாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் உப்பையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் உள்ளே சேர்த்துடலாம். மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ளேமை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்காளிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஆயிலெலாம் தனியாக செப்பரேட்டாகி வந்திருக்கும். இப்போ நம்மளோட மசாலா மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 கப் தயிரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தயிர் வந்துட்டு சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற லெமன் ஜூஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இட்ஸ் டைம் டு ஆட் த ஹீரோ ஆஃப் அவர் ஸ்டோரி, சிக்கன் தான். சிக்கனை வந்துட்டு இப்படி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். எல்லா சிக்கன் பீசஸ்லையுமே மசாலா நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து ஒரு 5 விசில்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன்லேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வரும். அதனால் நம்ம சிக்கனுக்குன்னு தனியாக எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. பிராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு தடவை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வேளை நார்மல் பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே டைமாக 3 விசில்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு நம்ம ஒரு 5 விசில்ஸ்க்கு சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குக்கரில் 5 விசில்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஸ்டீம் அடங்கிறதுக்காக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சிக்கன் எல்லாமே மசாலாவோட சூப்பராக மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பிரியாணியோட மசாலா பார்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரைஸை மட்டும் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு என்னோடய ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சோக் பண்ண ரைஸை வந்துட்டு நம்ம இந்த மசாலா மிக்சர் கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்ததுனால மறுபடியும் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. குக்கர் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால அரிசியை உள்ளே சேர்த்தாலுமே சீக்கிரமாக வந்து இது கொதிச்சிரும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எகைன் நம்ம குக்கரில் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு விசில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கனை நம்ம ஆல்ரெடி நல்லாவே குக் பண்ணி எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அரிசியும் நம்ம 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்றதுனால ஒரே ஒரு விசில் வச்சுட்டு நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். குக்கர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 20 to 25 மினிட்ஸ் ப்ரெஷர் நல்லா அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். டடா குக்கரை ஓப்பன் பண்ணால் அப்பாடி வீடே அப்படி பிரியாணி வாசனை அடிச்சுது. செம்மையாக வந்துருந்துச்சு பிரியாணி. இப்போ நம்ம கரண்டியை வச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் சாதம் உடையாத மாதிரி லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட பிரியாணி வந்துட்டு ரொம்ப பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃபைனல் டச்சாக கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நெய்யும் மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான திண்டுக்கல் ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நம்ம சேர்த்துருந்த அந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்புறம் மசாலாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்கார்ப்ரேட் ஆகி சிக்கன்லேயும் நல்லா ஏறி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
ஸோ சண்டே மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணியை தவிர ஒரு பெட்டர் ஃபுட் இருக்க முடியுமா என்ன? அப்படி ஒரு சண்டே ஆஃப்டர்நூனில் நான் இந்த பிரியாணியை சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு தி மெஸ்ஸி மேஜிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இன்னும் புது வீடியோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். until then டாடா பாய்.